Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது easy tricks for finding square root and cube root தான். First square rootக்கு என்னன்னு பார்க்கலாம். First step என்னன்னா ones placeல இருக்கக்கூடிய டிஜிட்டை மட்டும் எடுத்து அது எந்த ஸ்கொயர் நம்பரோட ones placeல அதே டிஜிட் வருதுன்னு பார்த்து அது எல்லாத்தையும் செக் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஜிட் எடுத்து அது எந்த ஸ்கொயர் நம்பர்ல கிட்ட வருதுன்னு பார்த்து அதையும் எடுத்து வைக்கணும். அதில் வந்த நம்பர் அதாவது செகண்ட் ஸ்டெப்பில் வந்த நம்பர் வந்து அதோட அடுத்த நம்பர் சீரீஸ் கூட மல்டிப்ளை பண்ணும்போது அதில் எது அது ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஜிட்டோட க்ளோஸாக வருதோ அதை வந்து செலக்ட் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிடும். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் போகலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7569. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன ஸ்டெப்பெல்லாம் வரும்னு பார்ப்போம். இதெல்லாம் அந்த ஸ்டெப்ஸ் அதை வந்து நான் சைடில் நம்ம வந்து நோட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, லாஸ்ட் டிஜிட் நம்பரை மட்டும் எடுக்கணும். அதாவது என்னது இங்கே 9 அதை எடுத்துக்கிட்டு அது எந்த ஸ்கொயர் நம்பர்லலாம் ஒன்ஸ் டிஜிட்டாக வரும்னு பார்க்கணும். இப்போது 3 ஸ்கொயர் எடுத்தோன்னா என்னது 9, அதில் ஒன்ஸ் பிளேஸில் 9 தான் வந்துருக்கு. அதே மாதிரி 7 ஸ்கொயர் எடுத்தோன்னா என்னது 49, அதுலேயே ஒன்ஸ் பிளேஸில் என்னது 9 தான் வந்திருக்கு. அப்போ இந்த ரெண்டு நம்பரே நம்ம இப்போ செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். செகண்ட் ஸ்டெப் என்னது, ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஜிட்டே எடுக்கணும். அப்போ 75 இதில் எந்த ஸ்கொயர் நம்பரோட கிட்ட வருதுன்னு பார்க்கணும். இப்போ 8 ஸ்கொயர் எடுத்தோன்னா 64, அப்போ அது இதுக்கு கிட்டே இருக்குது. அதே மாதிரி அதுக்கு அடுத்த நம்பர்னா 9 ஸ்கொயர், அது 81. இந்த ரெண்டும் இதுக்கு கிட்டே இருக்கக்கூடிய நம்பர். அப்போ இந்த ரெண்டையே எடுத்து வச்சுருக்கோம். தேர்ட் ஸ்டெப் என்ன, இந்த நம்பரோட அடுத்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 8க்கு அடுத்த நம்பர்னா 9, அப்போ 72. அதே மாதிரி 9க்கு அடுத்த நம்பர்னா என்னது 10, அப்போ 90. இப்போ இந்த ரெண்டுல எது அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஜிட் கூட க்ளோஸாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 75 அதை வந்து எழுதி வச்சுக்கணும். அப்போ இதுலேருந்து என்ன கிடச்சிருக்கு, 8 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. 8 தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் டிஜிட் 8ன்னு நமக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. செகண்ட் டிஜிட்டை மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ரெண்டு ஆன்சர் கிடச்சிருக்கு. என்னதெல்லாம் 83யும் 87ம். ஒன்று 83 ஆன்சராக இருக்கும், இல்லை 87 ஆன்சராக இருக்கும். 83யை ஸ்கொயர் பண்ணி பார்த்தாலும் எது ஆன்சர்னு தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு 83 இல்லைன்னா 87 தான் இருக்கும். இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது. அது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். அதாவது 85க்கு கண்டுபிடிக்கிறது. ஏன்னா 85 லாஸ்ட் ரெண்டு டிஜிட் 5ல் வரும். இது வந்து ஈஸியாக பண்ணலாம். நான் ஈஸி மெத்தட் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை வேணால் செக் பண்ணிக்கோங்க. 85க்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். 85 × 85 இதுக்கு வந்து ரெண்டு லாஸ்ட் நம்பரும் 5 முடிஞ்சால் என்ன பண்ணணும்னா லாஸ்ட் ரெண்டு 5 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன வரும் 25. அதுதான் லாஸ்ட் ஆன்சர். அதுக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போது 8 இருக்குன்னா அது கூட 1 ஆட் பண்ணி அதை 8 கூட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 9 × 8 அதுக்கு அடுத்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணணும். பின்ன வர 72, அப்போ 7225 தான் ஆன்சர். இப்போ இது வந்து நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்கொயர் ரூட் நம்பரை விட எப்படி இருக்குது, சின்னதாக இருக்குது. அப்போ 83 ஆன்சர் இல்லை. கண்டிப்பாக இப்போ ஆன்சர் என்னது 87 தான். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இது வந்து 4 டிஜிட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இனி 5 டிஜிட்டுக்கு பார்க்கலாம். 25,281. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒரு டிஜிட் நம்பர் எடுத்துக்கிறோம். இது 1 எதுக்கெல்லாம் வரும், 1 ஸ்கொயருக்கு வரும். அதே மாதிரி 9 ஸ்கொயருக்கு 81 வரும். இது ரெண்டே எழுதிக்கலாம். இப்போ இதில் நமக்கு பார்த்தாலே ஈஸியாக தெரியும். லாஸ்ட் ரெண்டு டிஜிட் என்ன வந்திருக்கு 81. அப்போ 81 வந்து அப்படியே வந்திருக்கு. 9 ஸ்கொயர் வந்து 81, அதனால 9 தான் லாஸ்ட் டிஜிட்டு. நம்ம இதிலே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட் எடுக்கணும். ஆனால் இது 5 இருக்கனால ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்டையுமே எடுக்கணும். 252 இது 3 எடுத்துக்கலாம். இப்போ இது எந்த ஸ்கொயர் நம்பருக்கெல்லாம் கிட்ட வருதுன்னு பார்க்கணும். 15 ஸ்கொயர்னா 225. அதே மாதிரி 16 ஸ்கொயர்னா 256. இந்த ரெண்டும் தான் இதுக்கு கிட்டே இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர்ஸ். இப்போ இந்த ரெண்டுலேயும் எது இதுக்கு கிட்டே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு அடுத்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணணும். 15னா 16 கூட மல்டிப்ளை பண்ணணும், 16னா 17 கூட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த ரெண்டுலேயும் எது கிட்டே இருக்குது 240 நமக்கு பார்த்தாலே தெரியுது. அப்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஜிட் என்னது 15,
ஸோ 1519 தான் ஆன்சர். 159. ஃபார் ஃபைண்டிங் கியூப் ரூட் தான் பார்க்க போகிறோம். இதுலேயும் அதே மாதிரி தான் ஸ்டெப் 1 லாஸ்ட் அந்த ஒன்ஸ் பிளேஸில் இருக்க டிஜிட் எடுத்துக்கணும். அது எந்த கியூபோட லாஸ்ட் ஒன்ஸ் நம்பராக வருதுன்னு பார்க்கணும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிஜிட் மட்டும் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் 1 டிஜிட் எடுத்துக்கிட்டு அது எதோட கியூபோட க்ளோசஸ்டாக வருதுன்னு பார்க்கணும். அப்புறம் செகண்ட் இதில் கிடச்ச 2 இதுலேயே எது ரொம்ப க்ளோஸாக இருக்கோ அதுதான் ஆன்சர்னு டிசைட் பண்ணணும். அதான் தேர்ட் ஸ்டெப். இப்போது நம்ம எக்ஸாம்பிள் போகலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா ரொம்ப ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 4930. ஃபர்ஸ்ட் இதில் லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது 3. இப்போ இந்த 3 எந்த கியூபோட லாஸ்ட் நம்பரில் வருதுன்னு பார்க்கணும். இதுதான் கியூப் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் 10 வரைக்கும். இதில் 7க்கு தான் 3 வந்துருக்கு. அப்போ ஆன்சர் 7. இதுதான் லாஸ்ட் டிஜிட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு டிஜிட் மட்டும் எடுக்கணும். அது வந்து என்னது 4. 4 வந்து எதுக்கெல்லாம் கியூபுக்கு கிட்ட வருதுன்னு பார்க்கணும். 1 கியூப் என்னது 1. அதே மாதிரி 2 கியூப் வந்து 8. இந்த ரெண்டு வந்து 4க்கு கிட்டே இருக்குது. இப்போ இந்த ரெண்டுலேயும் 4க்கு ரொம்ப கிட்டே இருக்கிறதுனா என்னது 1 தான். அப்போ அதுதான் ஆன்சர். ஸோ 17 தான் ஆன்சர் இதோட. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5 டிஜிட் வச்சு பார்க்கலாம். 5 டிஜிட்டுக்கு ஸ்டெப்ஸ் வந்து மாறும். நம்ம 4 டிஜிட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் தான் எடுத்தோம். 5 டிஜிட்னா 2 நம்பர் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 2 நம்பரும் இதுலேயும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து லாஸ்ட் ஒரு டிஜிட் மட்டும் எடுத்துக்கணும். 9. 9 எதுக்கெல்லாம் கியூப்ல வருதுன்னு பார்க்கணும். அது எப்போவுமே 9க்கு மட்டும் தான் வரும். அதனால 9 தான் லாஸ்ட் டிஜிட். அடுத்த ஸ்டெப் என்னது, ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் எடுக்கணும் 5 இருக்கிறனால. 59. 59க்கு கிட்டே இருக்கிறது என்னதெல்லாம் 3 கியூப் 27ம் 4 கியூப் 64 தான். இதில் 27 தான் 59க்கு கிட்டே இருக்கு. அதனால ஆன்சர் வந்து 3 தான். அப்போ 39 தான் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.